நேற்று தினத்தில் காலையில் நாம் இதை தியானித்தோம். தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்பதற்கு ஒரு சுத்திகரிப்பு அவசியம். இரண்டாவதாக இருக்க வேண்டும். ஆமென். மூன்றாவது காலையில் நாம் பார்த்தோம், ஒரு குடும்பம் நன்றாய் இருப்பதற்கு சுத்திகரிப்பு அவசியம். அதற்கு ஆதார வசனமாக உபாகமம் 23:14 உபாகமம் 23:14 நாம் ஆதாரமாக வைத்து நாம் வாசித்தோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. அல்லேலூயா. இதுதான் காலையிலே நாம் தியானித்தோம். அதற்கு உதாரணமாக யோபுவின் வாழ்க்கையை நாம் தியானித்தோம். ஏன்னா யோபு பக்தன் தன்னுடைய 10 பிள்ளைகளையும் கொஞ்சம் லைட்டாக கம்பன் வருஷத்திற்கு ஒரு முறை ஒன்று கூடி அவர்களுக்கு நன்றாய் விருந்து செய்து கடைசியிலே அவர்களை பரிசுத்தம் பண்ணினார். ஏனென்றால் என் பிள்ளைகள் தேவனை தூஷித்திருப்பார்கள், ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்பதை அறிந்து இவர்கள் எப்படியாவது ஆண்டுடைய சமூகத்திற்கு வர வேண்டுமே என்ற எண்ணத்தோடு கூட அவன் அவர்களை பரிசுத்தம் பண்ணினான். இன்றைக்கு நாமும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வருடத்திற்கு ஒரு முறை பரிசுத்தம் செய்ய வேண்டும். ஆமென். அந்த பாளையம் என்பது எதை குறிக்கிறது? ஒன்று சபை, இரண்டாவது குடும்பம், மூன்றாவது இருதயம். பாளையம் என்கிற சபை, பாளையம் என்கிற குடும்பம், பாளையம் என்கிற இருதயம். அப்போ நாமும் ஏடபிள்யூசி சபையும் இதை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்போ வருஷத்தில் ஒரு முறை செய்கிறோம்? மே மாதம் 1ஆம் தேதி நம்முடைய ஆண்டு விழாவை எல்லாரும் ஒருங்கிணைந்து நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அது இன்றைக்கு தான் உங்களுக்கு நமக்கு வெளிப்பாடாய் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்களும் அப்படி செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அது ரொம்ப முக்கியம். குடும்பம் சுத்திகரிப்பு. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு 4வது பகுதியில் எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான ஒரு வேத பகுதி, யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இந்த 15ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரங்கள். இதற்கு தொடர்ச்சியாக நாம் ஏற்கனவே பார்த்தோம். 13ஆம் அதிகாரத்திலிருந்து பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்து இந்த தொடர்ச்சியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்து தான் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நான் வாசிக்க கவனிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே
சுத்தமாய் இருக்கிறீர்கள் அல்லேலூயா என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியங்கள். இதில் ஒன்றை அடையாளப்படுத்தி சொல்லுகிறார். திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டக்காரர் என்றால் அது பிதாவை குறிக்கிறது. திராட்சை செடி என்றால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கொடிகள் என்றால் அது சீஷர்களை குறிக்கிறது, அதாவது நம்மை குறிக்கிறது. நாம் எல்லாருமே சீஷர்கள் தான். இது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, சீஷர்கள். ஏன்னா நாம் என்றைக்கு சீஷராக்கப்பட்டோமோ அன்றைக்கு தான் நாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன கட்டளை மத்தேயு 28 கடைசி 19-20 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நீங்கள் வாசிருங்க, 18வது வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி கிறிஸ்தவர்களாய் மாற்றுங்கள் என்று எங்கேயும் சொல்லவே இல்லை. ஆமென். சீஷராக்கக்கூடிய பணியிலே தான் நாம் ஈடுபட வேண்டும். ஆகவே சகல ஜாதிகளையும் சகல மக்களையும், ஜாதி அப்படின்னா மக்கள், ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆக நம்மெல்லாம் யார்? சீஷர்கள். ஏனென்றால் வேத வசனத்தின்படி, ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படி நாம் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆமென். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் சீஷர்கள். அப்போ நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் யாராவது இருக்கீங்களா? கை உயர்த்துங்க. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள். ஆமென். ஜெஸ்ஸன் என்ன வயசு? 16 14 16 ஆயிடுச்சு. ஆமென். இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல. சகோதரி மஞ்சுளா, சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கார வந்து முதல் ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஆமென். நீங்கள் உங்கள் வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஜெர்சன் சகோதரி தைலன் அவர்களுடைய மகன் நேத்தான் வந்தாருன்னா ப்ரேயருக்கு வந்தார் சொல்கிறேன். ப்ரேயருக்கு வந்தார். கடைசியாக போகும்போது ஒரு வார்த்தை கேட்டார். ஐயா, என் ஃப்ரெண்டு கூட கூட்டின்னு வர ஐயா, சர்ச்சு கூட்டின்னு வரலாமான்னு கேட்டார். ஐயா, அவன் ஒரு இந்து தான் ஐயா, அதனால் கூப்பிட்டு வரலாமான்னு கேட்டேன். எப்போ அப்படிப்பட்ட ஆள் தான் வேணும், இன்னைக்கு கூப்பிட்டு வா அப்படின்னு. இன்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. கை தட்டி. ஆமென். ஆலயத்துக்குள்ளே இன்றைக்கி தான் வந்திருக்காரு. அந்த தம்பியை கேட்டேன், இப்போ சாப்பிட்டு வந்துருப்பானா? இல்லை, நான் உபவாசம் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஆமென். ஆத்தும ஆதாயம் பண்ணியிருக்கார் சின்ன வயசுலேயே. நம்மளுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இப்போ அப்போ அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள். இப்போ சீஷராக எப்போ மாறுறோம்னா ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு தான் மாறும். அவர்கள் சீஷர் ஆக்கி தான் நாம் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. சரி, கவனிங்க. இப்போ நான் சப்ஜெக்டுக்கு நேராக வரேன். நம்முடைய பிதா திராட்சை தோட்டக்காரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 15:1. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் திராட்சை செடி, நாம் கொடிகளாக இருக்கிறோம். அப்போ இந்த 4வது பகுதியில் சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி கொடுப்பதற்கு சுத்திகரிப்பு தேவை.
அல்லேலூயா. அப்போ கனி கொடுக்கணும்னா நிச்சயமா அந்த தோட்டம் சுத்தமாய் சுத்திகரிப்பாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு யார் பால் வாங்கி கொடுத்தது? சகோதரி அம்முவா வரலையா? வராங்க. அவங்க போய் டீ போட்டோம். மற்றவங்க என்னோட கூட வாங்க. சகோதரி அவங்க டீ போடுங்கம்மா, பின்னாடி சேர் எடுத்து போய் போட்டுவிட்டு டீ போடும்படி இயேசுவின் நாமத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஒருத்தர் மட்டும் தான் இருக்கணும், அங்கே பக்கத்தில் 2 பேர்லாம் இருக்கட்டும். கவனிங்க. இந்த சம்பவம் அப்படியே பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டம் யாரை குறிக்கிறதுனா இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. ஆனால் அப்படியே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது நம்மை கொடியாய் பார்க்கிறார், அடையாளப்படுத்துகிறார். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா அல்லது கனி கொடாதவர்களாய் இருக்கிறோமா என்கின்ற காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கவனிங்க. அப்போ கனி கொடுக்க வேண்டுமானால் அந்த திராட்சை செடி தோட்டத்தில் இருக்கிறது. அந்த திராட்சை செடி எப்படி இருக்க வேண்டும்? உன்னத பாட்டில் சொல்றார், அடைக்கப்பட்ட தோட்டம், முத்திரிக்கப்பட்ட கிணறு, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க. அப்படியானால் இந்த திராட்சை செடி எங்கு இருக்க வேண்டுமானா இருக்கும் என்று சொன்னால் அது தோட்டத்தில் தான் இருக்கும். மானாவரி இடத்திலே வைக்க மாட்டார்கள். அப்போ தோட்டம் என்று சொன்னால் 4 பக்கமும் அடைப்பு இருக்கும். 3 பக்கம் அடைப்பு, ஒரு பக்கம் நுழைவாயில், கேட். அடைக்கப்பட்ட ஒரு தோட்டத்திற்குள்ளாய் அது சரியான ஒரு காவற்காரனால் பாதுகாக்கப்படுகிற ஒன்று இந்த திராட்சை தோட்டம். அது மாத்திரமல்ல, இந்த திராட்சை செடி கனி கொடுக்க வேண்டுமானால் அதை, அந்த தோட்டத்தை சரியான விதத்தில் பண்படுத்தி இருக்க வேண்டும். அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து, சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அப்போ ஒரு திராட்சை தோட்டம் என்று சொன்னாலே அதற்கு ஒரு வேலி இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி, இதுதான் நிலத்தை பண்படுத்தக்கூடிய ஒரு காரியங்கள். அந்த நிலத்தை பண்படுத்தி உள்ளே இருக்கக்கூடிய கற்களை பொறுக்கி, கற்களோ அல்லது முட்களோ எல்லாம் பலவிதமான நெரிஞ்சில்கள் அந்த தோட்டத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தோட்டத்தை சரியான விதத்தில் பண்படுத்த வேண்டும். அப்படியே இருந்தால் அது சரியாய் வளர்ச்சி அடையாது. ஆகவே தான் அந்த தோட்டத்தில் உள்ள கற்களை பொறுக்குவார்கள் அந்த தோட்ட வேலைக்காரர்கள். அது மாத்திரமல்ல, அதை பொறுக்கி அதன் பிற்பாடு நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார்.
அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்ன இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் தேசம் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து அதை ஒரு திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பனையாக சொல்லுகிறார். அந்த திராட்சை தோட்டத்தை வேலியடைத்து பிதாவாகி தேவன் பாதுகாத்து கொண்டு வந்தார். எவ்வளவோ பிரயாசப்பட்டு எவ்வளவோ பாடுபட்டு இந்த இஸ்ரவேல் தேசத்தை நான் நல்விதத்தில் வளர வேண்டும், நல்ல விதத்தில் அவர்களை ஸ்தோத்திரம் வளர்ச்சியடைந்து அந்த மேசியாவுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அந்த மேசியாவின் வருகைக்கு அவர்கள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அந்த திராட்சை தோட்டத்தை சரியாய் வேலியறைத்து கற்களை பொறுக்கி பாதுகாக்கிறார். பாதுகாத்து விட்ட பிற்பாடும் எப்படியாவது இது நல்ல கனிகளை கொடுக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அவர்களோ கசப்பான அனுபவங்களையே கொடுத்தார்கள். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், நாம் அப்படிப்பட்ட ஜனங்கள் அல்ல. நாம் தேவனுடைய கிறிஸ்துவனுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஜனம். அல்லேலூயா. நம்மிடத்திலே ஆண்டவர் கசப்பான ஒரு பழங்களை எதிர்பார்க்க கூடாது. நாம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய கனிகள் அது தேவன் சுவைக்கக்கூடிய, தேவன் பறித்து புசிக்கக்கூடிய ஒரு கனிகளாய் இருக்க வேண்டும். அல்லது மற்றவர்கள் நம்முடைய கனிகளை புசிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த தோட்டத்திலே வேலி அடைத்து பாதுகாப்பாய் இருந்ததை போல இன்றைக்கு நாம் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு வளையத்திலே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக தான் ஆண்டவர் இந்த சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏன் சபையை ஏற்படுத்தினார்? ஆண்டவர் ஏன் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தையே சிந்தி விலைக்கிரயமாய் இந்த சபையை ஏற்படுத்தினார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு வேலி, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு சபை. அல்லேலூயா. சபை. இந்த சபைக்குள்ளாய் யாரெல்லாம் திராட்சை கொடிகளாய் இருக்கிறோமோ அவர்கள்தான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் ஒரு தோட்டத்திற்குள்ளாய், அதாவது அந்த வேலியை அடைத்து பாதுகாக்கப்படுகிற ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள்ளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள்ளாய் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ, இன்னைக்கு தேவனுடைய சன்னிதானத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய சபையை யாரெல்லாம் அசட்டை செய்யாமல் அதை பயபக்தியோடு பணிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. அதுதான். ஆகவே தான் உன்னத பாட்டிலே சொல்லுகிறார், என் பிரியமே என் பிரியமே உன்னை பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு ஒப்பிடுகிறேன் என்று ஞானி சாலமோன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னா பார்வோனுடைய ரதம் என்பது பாதுகாப்பான ஒரு இடம். அந்த ரதம் போவதற்கு முன்பதாக எத்தனையோ படைகள் முன்பதாக போகும். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்போடு கூட இருக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த பார்வோனுடைய ரதம் என்பது சபையை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபை என்கின்ற இந்த தோட்டத்திற்குள்ளே நீங்கள் சரியாய் இருப்பீர்களேயானால் அப்பொழுதுதான் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அந்த தோட்டத்திற்கு ஒரு காவல்காரன் இருப்பான் அல்லது வேலைக்காரன் இருப்பான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க. அப்போ தோட்டம் என்றாலே வேலி அடைத்து அதை காவல் காக்கிற,
அல்லது அந்த தோட்டத்தை கண்காணிக்கிற ஒரு கண்காணியானவன் இருப்பான். அந்த கண்காணியானவன் என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த தோட்டத்திற்குள்ளே வெளியிலிருந்து எந்த விதமான ஆடுகளோ மாடுகளோ மிருகங்களோ எதுவும் நுழையாதபடிக்கு அதை சரியாய் பாதுகாக்கப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தை தான் ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். அல்லேலூயா, அதிகமாக விரும்புகிறார். அப்போ வேலி அடைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவது மாத்திரமல்ல, அதில் இருக்கக்கூடிய எல்லா கற்களை பொறுக்கி, அப்போ எதெல்லாம் இடைஞ்சலா இருக்கிறதோ, ஏன் ஆண்டவர் எதை அதிகமாக விரும்புகிறார்? கனி கொடுக்க வேண்டும். அப்போ ஒரு திராட்சை செடியை ஒரு தோட்டக்காரன் அல்லது ஒரு மனிதன் ஒரு செடியை வைக்கிறான் என்று சொன்னால், அந்த செடியின் நிமித்தம் அவன் பலனை அனுபவிக்க வேண்டும். பலனை அனுபவிக்காமல் இருப்பதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே தோட்டக்காரன் அந்த செடியை வைக்கிறான், திராட்சை செடியை வைக்கிறான். அந்த திராட்சை செடியின் நிமித்தமாக ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்ப்பதற்காக அவன் கற்களை நீக்குகிறான், கற்களை பொறுக்கி போடுகிறான். அல்லேலூயா. இந்த கற்கள் என்பது நம்முடைய சுபாவங்களை குறிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய தீய எண்ணங்கள், தீய சுபாவங்கள், கெட்ட சுபாவங்கள், இன்னொருத்தருக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள், எல்லா சுபாவங்கள் தேவன் விரும்பாத சுபாவங்கள், மாம்சத்தின் கிரியைகள். பாஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின் கிரியைகள் கிட்டத்தட்ட 17 காரியங்கள் இருக்கிறது. அந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் பொறுக்கி அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும். அப்போதுதான் சொல்லப்படுகிற வார்த்தைகள், சொல்லுகிற வசனங்கள் அந்த இருதயத்திலே பதியும். அல்லாவிட்டால் அது கடினமான இருதயமாய் மாறிவிடும். என்னதான் சொன்னாலும், என்னதான் வசனங்களை பேசினாலும் அது அவர்களுடைய செவிகளிலே மட்டும்தான் போகுமே ஒழிய, அது அவர்களுடைய இருதயத்திற்குள்ளே விதைக்கப்படுகிற விதை விளையாமல் போய்விடும். ஏன்னா அந்த இருதயம் எப்படி இருக்கிறது? கடினமாக இருக்குது. அப்போ கல்லெல்லாம் எப்படி இருக்கும்? கடினமாக இருக்கும். பிள்ளைங்க எதிர்க்க அந்த ஸ்க்ரீன் நிறத்துக்காக கடபரில் குத்துனாங்க. கல் மாமா, கல்லுக்குது மாமா, அங்கிள் கல்லுக்குது அங்கிள். கல் இருந்தால் உள்ள இறங்கவே இறங்காது. அப்போ ஒரு விதை விதைக்கப்பட பொழுது கற்கள் இருந்தால் அது இறங்குமா? இறங்காது. அப்போ விதை என்பது தேவனுடைய வசனத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த திராட்சை செடி அதே போல இந்த திராட்சை செடியானது வளர வேண்டுமானால் நமக்குள் இருக்கக்கூடிய எல்லா கற்களையும் நாம் எடுத்து போட வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக தான் ஆவியானவர் ஆண்டவர் சபைகளிலே தீர்க்கதரிசிகளை எழுப்பியிருக்கிறார், போதகர்களை எழுப்பியிருக்கிறார், சுவிசேஷங்களை எழுப்பி. இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? சீசர்களே சொன்னாங்க, ஆண்டவரோடு கூட இருந்த சீசர்களே, இது கடினமான உபதேசம், யார் இதை ஏற்றுக்கொள்வார்கள், கேட்பார்கள்? இன்னைக்கு ஜனங்க அப்படிதான் இருக்கிறாங்க. கடினமான சத்தியத்தை தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களால் முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஒரே ஆட்டம், கொண்டாட்டம், பாட்டம், அப்படியே பயங்கரமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வசனம் இருக்காது. அல்லேலூயா. வசனம் இல்லாத இடத்தில் வாழ்க்கை அவர்களுக்கு விசனமாக தான் மாறிடும். அது இப்போ தெரியாது, நாளானது அதை விளங்க செய்யும். அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய சுபாவங்களாய் இருக்கக்கூடிய கற்கள் ஒவ்வொன்றாய் அந்த தோட்டத்தினுடைய கண்காணியானவன் அல்லது அந்த தோட்டத்தினுடைய வேலைக்காரன், அந்த தோட்டத்திற்கு நியமித்திருக்கக்கூடிய அந்த நியமன பொறுப்பாளன் அந்த கற்களை எல்லாம் பொறுக்குவான். ஒவ்வொரு கற்களை எடுத்து வெளியிலே போடுவான். அந்த கற்களை எடுக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த முட்களை எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கை குத்தும், ரத்தம் வரும். ஆமென். வேதனையாக இருக்கும், வெயில் வியர்வை சிந்தி அவன் பாடுபடும் போது, ஐயோ ஏன் இந்த தோட்டம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி அவன் யோசிப்பான். அதை பார்த்தால்
அந்த தோட்டத்தை நல்ல தோட்டமாய் மாற்றவே முடியாது. எல்லா பிரயாசங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் அதற்கு பிற்பாடுதான் இந்த தோட்டத்தில் வளரக்கூடிய அந்த திராட்சை செடி நல்ல கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் திராட்சை கொடிகளாய் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப நீங்கள் யார்? திராட்சை தோட்டம் என்றால் யார்? திராட்சை தோட்டக்காரன் யார்? பிதாவாகிய தேவன். திராட்சை செடி யார்? இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிக்கணும். பிதா திராட்சை தோட்டம், செடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நாம் கொடிகள். அப்போ இந்த மூவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையை பாருங்கள். பிதா இல்லாமல் இயேசு இல்லை, இயேசு இல்லாமல் நாம் இல்லை, நாம் இல்லாமல் இயேசுவும் இல்லை, இயேசு இல்லாமல் பிதாவும் இல்லை. ஆக இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறோம். நல்லா கவனிங்க. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறோம். முப்பரினுள் அறாது என்று சொல்லி உலகத்தான் சொல்லுகிறார்கள் பழமொழி. ஆகவே இந்த முப்பரினுள் அறாமல் கடைசி மட்டும் நிலைத்திருந்து நித்திய ஜீவனுக்கு நேராய் செல்ல வேண்டும் என்றுதான் ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே திராட்சை செடியாய் இருக்கக்கூடிய, திராட்சை செடியில் இருக்கக்கூடிய கொடிகளாய் இருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? அதைதான் வேதத்தில் வாசித்தோம். முதலாவது வேலி அடைக்க வேண்டும், பாதுகாப்பு. அப்போ யார் பாதுகாப்பு? எது பாதுகாப்பு? சபை. சபை. அப்போ அந்த வேலி என்பது ஒரு சபையை குறிக்கிறது. ஏன் பாதுகாப்பு? எப்படி பாதுகாப்பு? அவருடைய இரத்தத்தினாலே கிரயமாய் கொள்ளப்பட்ட சபை இது. அல்லேலூயா. அவர் இரத்தத்தினாலே கிரயமாய் கொள்ளப்பட்ட சபையாய் இருக்கக்கூடிய வேலிக்குள்ளாய் நாம் இருப்போமானால் அதுதான் நமக்கு பாதுகாப்பு. அதுதான் நமக்கு பாதுகாப்பு. இந்த சபையை விட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சபையை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த வேலைகளுக்கு செல்லுகிறார்கள். ஆண்டவர் அதில் எந்த விதத்திலேயும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரன்னா சந்தேகமே. ஏன்னா எபிரேய ஆசான் சொல்றார், சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். புத்தி சொல்லுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்களா? டேனி ஜீவன் வரலையா? ஏன் ஜீவன் வரல? புத்தி சொல்ல. வரையெல்லாம் ஆண்டவர் அடிச்சுடுவார். எங்களெல்லாம் அப்போ சொல்லுவாங்க, நீ சபைக்கு வரலாம் உன்னை கண்ணு நோண்டுவார் ஆண்டவர். ஆமே. அந்த காலத்தில் இதெல்லாம் கேட்போம். சபையில் வரலாம் கண்ணு நோண்டுவார். அப்போ சொல்லணும், புத்தி சொல்லணும். ஏன்னா சபை ரொம்ப முக்கியம். சபை ஆராதனை ரொம்ப முக்கியம். சபை கூடி வர்றது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. ஏன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. இன்றைக்கு நாம் எத்தனை முறை விழுந்தாலும், எத்தனை முறை தடுக்கி விழுந்தாலும், எத்தனை முறை அடிபட்டாலும் இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறோமானால் அது தேவனுடைய சபை என்கிற பாதுகாப்பு வளையத்திற்குள்ளாய் இருக்கிறபடினாலே தான். அல்லேலூயா. ஆக கண்டிப்பாக வேலி அடைக்கப்பட்டிருக்கணும். அப்போ அந்த திராட்சை தோட்டம்னா அது கண்டிப்பாக ஒரு கண்காணி இருக்கணும். அப்படின்னா ஒரு சபைன்னா ஒரு போதகன் இருக்கணும். இன்றைக்கி போதகனே இல்லாத சபையெல்லாம் நிறைய இருக்குது தெரியுமா? பாஸ்டே கிடையாது. ஏன்னா எல்லாரும் சகோதரத்துவம். இது சபை இல்லை. இது சபை இல்லை. ஒரு சபை என்றால் மெய்ப்பன் கண்டிப்பாக இருக்கணும். பிரதரன் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்களுக்கு பாஸ்டே கிடையாது. பாஸ்டே கிடையாது. அப்போ எப்படி பாஸ்ட் இல்லாமல் எப்படி நடத்துகிறாங்கன்னா, எப்படி தான் நடத்துகிறாங்க? வருவாங்க, ஆவியானவர் ஏவுவாராம். யாராவது ஒருத்தர் ஆவியானவர் ஏவலாம் மாட்டார். அவங்களாம் ஆளுகளை நியமிச்சுக்கிறது தான். ஆவியானவர் ஏவுறாருன்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர் ஏவுறாரு என்ன அர்த்தம்? பிரதர் சிஸ்டர் பேசணும்.
இன்னைக்கு ஆண்டவர் என்ன கூட பேசுறாருன்னா, ஆண்டவர் ஒருத்தருக்காக தான் பேச. ஏன்னா ஆண்டவர் ஒரே தேவன். அவர் ஒருத்தருக்காக தான் பேசுவாங்க. இங்கே வந்து சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்க. இல்லை இன்னைக்கு நான் என்ன போனோன்னு நான் பேசுகிறேன். இன்னும் இது சபை அல்ல. நல்லா கவனிங்க. சபை என்று சொன்னாலே கர்த்தர் அதான் எபேசியரில் அழகாக சொல்லப்படுகிறது. சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சுவிசேஷகர்களாகவும் போதகராகவும் மெய்ப்பராகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். தீர்க்கதரிசிகளாகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆளாளுக்கு பேசுவது தளத்தள பிரதானம். அது ஆளாளுக்கு பேசுவது ஒரு சபை அல்ல. ஏன் நான் இதெல்லாம் சொல்லணும்னா, நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். என்பது தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை திராட்சை கொடிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அப்போ அந்த திராட்சை கொடி எங்க இருக்கும்? தோட்டத்தில் இருக்கும். அந்த தோட்டம் எப்படி இருக்கும்? வேலி அடைக்கப்பட்டு இருக்கும். அந்த தோட்டம் எப்படி இருக்கும்? கற்கள் எடுத்து போடக்கூடிய ஒரு தோட்டமாக இருக்கும். ரொம்ப அற்புதமான பாட்டு, பழைய பாட்டு. கற்கள் நீக்கி வேலி கட்டி நற்குள்ள திராட்சை கொடிகள் நட்டு கனியோ இனிக்கும் என்று ரொம்ப அற்புதமான பாடல். அதெல்லாம் பழைய பாடல்லாம் உண்மையிலே கோல்டு, என்ன சொல்லுவாங்க, ஓல்டு இஸ் கோல்டு. பழைய பாடல்லாம் ரொம்ப உண்மையாலுமே அற்புதமான பாடல். வாசிங்க, கற்கள் ஸ்கேல் தெரியல. கற்கள் நீக்கி வேலி கட்டி நற்குல திராட்சை கொடிகள் நட்டு கனியோ இனிக்கும் என்று காத்திருந்தார் இறைவன். அந்த கனியோ கசந்தது, அந்த கனியோ கசந்தது. போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த செடியை நான் நடுகிறேன், இந்த செடியை வளர்கிறது, இந்த நிலத்தை நான் பண்படுத்துகிறேன், கற்களை எடுத்து போட்டு விட்டேன், முட்களை எடுத்து போட்டு விட்டேன். நல்ல ஒரு அந்த மண் நல்ல லூஸ் ஆகி, அதாவது சோத்திரம் நல்ல விதத்தில் இருக்கிறது, செடியும் வளர்கிறது. ஆனால் வளர்ந்து விட்ட பிற்பாடு நல்ல கனி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் அதுவோ கசப்பான கனிகளை கொடுத்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? நல்ல கனிகளை கொடுக்கிறோமா அல்லது கெட்ட கனிகளை கொடுக்கிறோமா? அல்லேலூயா. என்று நீங்கள் உங்களை நீங்களே வைத்து சோதித்து அறிந்து ஆராய்ந்து பாருங்கள். அப்போ இந்த செடியானது நல்ல கனிகளை, அதாவது கொடியானது நல்ல கனிகளை கொடுக்க வேண்டுமானால் இன்னொரு காரியம் ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, நல்ல கனிகளை கொடுக்க வேண்டுமானால் வேலி அடைத்து பாதுகாப்பது மட்டுமல்ல, கற்களை நீக்குவது மட்டுமல்ல, இன்னொன்று ரொம்ப முக்கியம். எதுன்னா, அது யோவான் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நாலாவது வசனத்தை வாசிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல. ஆமென். நல்லா கவனிக்கிறோம். என்ன பாருங்க. அப்போ ஒரு திராட்சை கொடி கனி கொடுக்க வேண்டுமானால் அந்த கொடியானது திராட்சை செடியோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். இணைக்கப்படாவிட்டால் ஏதாவது ஒரு துண்டிப்பு உண்டானால் அது காய்ந்து உலர்ந்து போகும். இந்த செடியிலே கொடியானது அப்படியே இணைக்கப்பட்டிருந்தால்தான் அது கனி கொடுக்க முடியும். கற்கள்லாம் நிற்கிறாங்க. ஏன்னா அது வேரில் தண்ணீர் போகணும்,
கீழே தண்ணி இருக்கிறது, பூமிக்கு அடியில் தண்ணி இருக்கிறது, அது நல்லா பண்படுத்தி உள்ள ஆழமாக இறங்கும்போது அது வேரில் தண்ணீர் போய் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், செடி நல்லா வரும், நல்லா களையாக வரும். ஆனால் வரக்கூடியதில் கொடியானது இணைக்கப்படாவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், செடி என்றால் இயேசு கிறிஸ்து, கொடி என்றால் சீஷர்களாக இருக்கக்கூடிய நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தால் மட்டுமே, தேவனோடு உறவு வைத்து கொண்டிருந்தால் மட்டுமே, தேவனோடு நல்ல ஒரு மனம் பொருந்தினால் மட்டுமே நம்மால் கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா, கனி கொடுக்க முடியும். இப்போ நாம் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. எத்தனை பேர் நான் நம்பிக்கையோடு சொல்ல, நாங்கள் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் நமக்கும் ஆண்டவருக்கும் பிளவு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அந்த பிளவு இருந்தது. யூதர்களுக்கும் புறஜாதி ஜனங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு இருந்தது. கவனிங்க, ஏன்? இவர்கள் தான் சொந்த ஜனம், இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள், எபிரேயர்கள். இவர்கள் தான் ஆண்டவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு சொந்த ஜனம். ஏன்னா அந்த கோத்திரத்தில் வந்தவர்கள், அந்த லைன் ஆஃப் ஜூடா, யூத ராஜசிங்கம் தன்னுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் தேசம். புறஜாதி அத்தனை பேர்களும் அந்த இஸ்ரவேல் தேசத்தை தவிர்த்து அத்தனை தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் புறஜாதிகளாக இருந்தார்கள். அது மிகப்பெரிய ஒரு பிளவை உண்டு பண்ணி இருந்தது. யூதர்கள் எப்போதுமே மற்றவர்களோடு சம்பந்தம் கலக்கவே மாட்டார்கள். பெண் எடுக்கவும் மாட்டார்கள், பெண் கொடுக்கவும் மாட்டார்கள். அது எப்படிப்பட்ட யூதர்களாக இருக்கிற, சமாரிய யூதர்களாக இருக்கிற எந்த யூதர்களாக இருந்தாலும் அவர்களும் யூதர்கள் தான். ஆனால் அவர்கள் புறஜாதியானுடைய யூதர்கள். கவனிங்க. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் அதான் தாய் நாடு, அதான் தாய். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என் தாய் சபை இது, என் தாய் சபைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுபோல் அது என் தாய் நாடு. அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த நிலையிலே, சூழ்நிலையிலே அது மிகப்பெரிய பிளவாக இருந்தது. அந்த பிளவை நீக்குவதற்காக தான் எம்பெருமான் இயேசு சிலுவையை சுமந்து தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினான். அவர் ரத்தத்தை சிந்தினாலே அந்த பிளவை ஒன்றாக்கினான். அதை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அது சூத்திரம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கன்னா, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள், அதான் முன்னே தூரமாயிருந்த நீங்கள். இப்போ நாம் முன்னே எப்படி இருந்தோம்? தூரமாயிருந்தோம். ஏன்னா கிறிஸ்துவானவர் ரத்தம் சிந்தவில்லை. அவர் ஜனங்களுக்காகவே இந்த உலகத்திலே வந்தார். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்தது மரிப்பதற்காக வந்தார். அப்போ முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அதான் இந்த பிளவை. அதுதான் 14வது வசனம் சொல்லுகிறார். எப்படி எனில், அதுக்கு அர்த்தத்தை சொல்றார். அதனுடைய அர்த்தம் என்ன? அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும், யாரு? யூதனையும் புறஜாதியானையும் இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை. அப்ப இது என்ன? எந்த மனிதர்களும் தெய்வத்தினுடைய சேரவில்லை, சேர விடவில்லை. யார் விடவில்லை? இஸ்ரவேல் ஜனங்கள் விடவில்லை, யூதர்கள் விடவில்லை. ஏன்னா இயேசு யூதர், அவர் ஒரு யூதன், அவர் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி ஒரு பகையை உண்டாக்கி பிரிவினை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு நடுச்சுவரை போல அவர்கள் இருந்தார்கள். அந்த நடுச்சுவரைத்தான் என் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தையே சிந்தினான். 15வது வசனம் சொல்லுகிறது, சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால் ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினான். 15வது வசனம் சொல்லுகிறது, சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால் ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினான். 16வது வசனம் சொல்லுகிறது,
இன்றைக்கு யாரும் எங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் சொல்லவே முடியாது. அவர் எல்லாருக்கும் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர். அந்த பகையை என் ஆண்டவர் ஓடித்தான். இன்றைக்கு நீங்கள் கனிகளை கொடுக்க வேண்டுமானால், கவனிங்க, கனிகளை கொடுக்க வேண்டுமானால் அந்த இயேசுவோடு கூட, திராட்சை செடியாக இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இணைக்கப்படாவிட்டால் நீங்கள் கனி கொடுக்கவே முடியாது. அப்படியானால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரு முறை களைப்போடு ஆண்டவர் போகும்போது ஒரு அத்திமரத்தை காண்கிறார். அந்த அத்திமரம் எப்படி இருந்ததா? சும்மா ஜகஜோதியாக இருந்தது. என்ன சொல்றது, பசுமையாக இருந்தது. அப்படியே பார்க்கும்போது ஐயோ கண்டிப்பாக இதில் பழம் இருக்கும், ஏன்னா அப்படி இருந்தால் கண்டிப்பாக அந்த மரத்தில் பழம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோடு ஆண்டவர் அந்த அத்திமரத்தை போடுறா. கிட்ட போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. அந்த பப்பாளி மரத்தை நான் சொல்லணும் அடிக்கடி, மேலே பார்த்தா டோலு, உள்ளே பார்த்தா மேலே பார்த்தா டாலு, உள்ளே பார்த்தா நல்ல பட்சம். அப்பா என் பசி ஆயிடுமா இன்னைக்கு நினச்சி வந்தார் ஆண்டவர். ஆனால் அந்த மரத்தில் கனி இல்லை. அப்படி நாம் இருக்கிறோமா? நாம் இணைக்கப்பட்டால் ஒழிய, ஆண்டவரோடு இணைக்கப்பட்டால் ஒழிய நம்மால் கனி கொடுக்கவே முடியாது. நாம் இணைந்திருக்கிறோமா ஆண்டவரோடு? சொல்ல முடியுமா? உங்களை நான் கை தூக்க சொல்லலை. கை தூக்கணும் அதுக்கப்புறம் சொன்னால் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் கை தூக்க சொல்லலை. உங்கள் மனசுலேயே நினச்சிங்க, நான் இருக்கிறேனா, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்க. பேசுகிறோம் நான் மட்டும் ரொம்ப யோகியன்னு கிடையாது. பேசுகிற எனக்கும் தான் எல்லாமே சேர்த்து. நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா அந்த உணர்வு எனக்குள்ளே எப்பவுமே இருக்கும். ஏன்னா அப்படி வளர்க்கப்பட்டவன், அப்படிப்பட்ட போதகர்கள் நிமித்தமாக நாங்கள் வளர்க்கப்பட்டோம். இப்போ இருக்கிற பாஸ்டர்மார்கள் வளர்க்கப்படல, அப்படிப்பட்ட போதகர்கள் இடத்திலே வளர்க்கப்பட்டவன். பேசும்போது எப்பவுமே என்னையும் சேர்த்து நான் பேசுகிறேன். அப்போ நாம் தேவனோடு கூட சரியான ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பாவும் இருக்காங்க உயிரோட. என்னை குறித்து நீங்கள் கேட்டு பாருங்கள். எங்கள் சொந்தமாக இருக்கட்டும், பந்தமாக இருக்கட்டும், யார் இடத்துலும் நான் இது வரைக்கும் விரோதமாக பேசுனதும் கிடையாது. விரோதப்படுத்தி யார் இடத்துல நான் பேசாமல் இருந்ததும் கிடையாது. என்னை எங்கள் சொந்தக்காரங்களுக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, நான் யாரையுமே வெறுத்துக்கவே மாட்டேன். யாரையும் இது வரைக்கும் எனக்கு விரோதமாக யாருமே இருந்ததும் கிடையாது. யார் இடத்துல நான் இது வரைக்கும் பேசலை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆமாம், பேசுவோம். அவர் துரோகியாக இருக்கட்டும், மோசமானவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை கண்டிப்பாக நான் செலுத்துவேன். ஒரு சகோதரி என்னை ரொம்ப ஏமாற்றிட்டாங்க. பணத்தில் ஏமாற்றிட்டாங்க. அப்போவே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போவே சீட்டு போடுறது தப்பு. ஆனால் வேதத்தின்படி பார்த்தா சீட்டு போடுறது தப்பு. நான் தப்பு பண்ணிட்டேன். அப்போவே 50,000 ரூபாய் சீட்டு போட்டேன். 50,000 எவ்வளோ தள்ளு போகும் முதல் முறை? இப்போ சொல்லுங்களேன். சீட்டு சரி பரவாயில்ல, தெரியும் யாராவது சீட்டு பிடிக்கிறீங்க, யாராவது போடுறீங்கன்னு. அதனால் சொல்கிறதுனால ஒன்றும் ஆகிட மாட்டீங்க. சொல்லுங்கள், எவ்வளோ தோராயமாக சொல்லுங்கம்மா. சரி, ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்க, சொல்லுங்கள். ஒரு சீட்டு போட்டால், ஒரு 50,000 ரூபாய் சீட்டு போட்டால் ஒரு மாதத்தில் ஃபஸ்ட்டு தள்ளு எவ்வளோ போகும்? 10,000 ரூபாய் போகும். அந்த அம்மா 15,000 ரூபாய் தள்ளு போச்சு. ஃபஸ்ட்டு மாதம் தள்ளு. சரி, நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அப்போது பணம் விளையாடி இருந்தில்ல கையில், மீட்டிங் அது இது பண்ணி ரொம்ப. 2வது மாதம் முழுசாக கொடுக்கணும், முழுசாக கொடுத்தேன். இப்படியே எத்தனை மாதம்? 15 மாதம்னு நினைக்கிறேன். 50,000 ரூபாய் சீட்டு, அது ஒரு 15 மாதம் ஒன்று வச்சாங்க. சரி முடிஞ்சிச்சே பாடி,
நம்மளுடைய எப்படியாவது ஒரு 45,000 வரும் அப்படின்னு சொல்லி போய் கேட்குறேன். இல்லை இந்த அப்புறம் வரும் அப்புறம் கொடுக்குறேன். என்னடா இது அப்புறம் கொடுக்குறேன், யாராவது பார்க்கலான்னு பார்த்தா அது எப்படி இப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த ஆளும் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நம்ம கேட்டா, என்னது ஸ்டீவன் உன் பேர் இல்லவே இல்லையே, எங்கள் சீட்டே இல்லையே அப்படின்றாங்க. எங்கே கட்டினேன், யார்கிட்ட கட்டினேன் அப்படின்னா, இல்லைம்மா உங்ககிட்ட தானே கட்டினேன், என்கிட்ட கட்டவே இல்லை. ஏன்னா அப்படி சொல்லி பொய் சொல்லி அதை அவங்க என்ன பண்ணாங்க. அதனால் நான் இன்ன வரைக்கும் அவங்கள பார்த்து பேசித்தான் இருக்கேன். அப்போவே அவங்களோட பேசினேன். எப்படி அந்த பழைய ஸ்நேகத்தில் நாங்கள் இருந்தோமோ அந்த ஸ்நேகத்தில் அப்படின்னு பேசினாங்க. அது ஏமாத்துறாங்கன்னா அதனால் நான் அவங்கள வெறுக்கவும் இல்லை, திட்டவும் இல்லை, பேசவும் இல்லை. ஏன்னா ஏதோ அவ்வளோதான், அது அவங்களுடைய சூழ்நிலை. ஏன் நான் சொல்கிறேன்னா, நாம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக இருப்போமானால் இப்படிப்பட்ட சுபாவங்கள் கண்டிப்பாக அவர்களுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. ஒரு வசனம் ரொம்ப அழகாக சொல்லும் நீயவானில், வாசிக்க வேணாம், நான் கவனிங்க, நான் சொல்கிறேன். நாம் ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறோமா, ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோமா என்பதற்கு ஒரே ஒரு வசனம் போதும். என்ன வசனம்? கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்றது போல இந்த வசனம் ஆணித்தளமாயிருக்கிறது. நீங்கள் கண்ணால் பார்க்கிற சகோதரனோ சகோதரியோ அவரிடத்தை நீங்கள் அன்பு கூறாமல் அவர்களை முறுக்கி கொண்டு சுருக்கி கொண்டு, தொட்டா சினிங்கமாக சுணுங்கிப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சுணுங்கி கொண்டு முறுக்கி கொண்டு போவீர்களே, ஆனால் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவர்கள் அல்ல. இணைக்கப்பட்டவர்கள் அல்ல. அப்ப நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்படும். ஏன்னா திராட்சை செடி அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது கொடி படருகிற கொடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொடி திராட்சை செடியோடு கூட இணைக்கப்பட வேண்டும். அந்த இணைப்பு இருந்தால் மட்டுமே அது கனி கொடுக்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்வது, நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும், இப்போ அர்த்தம் சொல்றார், நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கைகளை தட்டி ஆமென். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்ற? என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா, அப்ப ஆண்டவர் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாதுங்க. ஆண்டவர் இல்லாமல் எதையுமே நாம் நிறைவேற்ற முடியாது. அப்ப செடி மாத்திரம் அந்த கொடியில இணைக்கப்படுதுன்னா வேஸ்ட். ஆகவே நல்லா கவனிங்க சகோதரி சகோதரனே, நாம் தேவனோடு கூட இணைக்கப்படும். இந்த 25வது வருஷத்துல நீங்கள் ஒருவேளை ரொம்ப பிளவு இருக்கிறதா, அந்த பிளவு ஆண்டவரோடு கூட உறவு இன்னைக்கு அது இணைக்கப்பட வேண்டும். அது இணைக்கப்படணும். இணைக்கப்பட்டால் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்கு நம்ம ஆசைப்படணும், இல்லைன்னா ஆசைப்படக்கூடாது. லேலூயா. நம்மளுடைய நோக்கம்லாம் அதுதான். நம்ம நோக்கம்லாம் என்ன? எதுக்கு நீங்கள் சபைக்கு வரீங்க? எதுக்கு சபைக்கு வரீங்க? பரவத்து போகணும். உண்மையா? இல்லை, நான்லாம் வீடு கட்டணும், நல்ல கார் வாங்கணும் அப்படின்னு தான் வரேன். இன்னைக்கு நிறைய பேர் அதுக்காக தான் வராங்க சபைக்கு. ஏன்னா கிறிஸ்தவனை மாறிட்டான், அப்போ அந்த அந்த பாஸ்டர் பாரு, அந்த பிரதர் பாரு, அந்த விசுவாசி பாரு, நல்ல காலில் போகிறான், நல்ல வண்டியில் போகிறான், நல்ல வீடு கட்டிட்டுருக்கான், அதனால் நானும் கிறிஸ்தவனம்மான். இல்லை இல்லை இல்லை,
உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக நாம் கிறிஸ்தவர்களாய் மாறவில்லை, ஆலயத்திற்கும் வரவில்லை. நாம் ஏன் ஆலயத்திற்கு வருகிறோம் என்று சொன்னால் ஒரே ஒரு நோக்கம், பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு தெரியல, பரலோகம் தாய் வீடு. ஆமென். சரி, போதும் தெரியாத பாட்டை என் வலிச்சது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர், நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய அந்த ஸ்தோத்திரம் அழைப்பு எதற்காகனா இந்த உலகமே அல்ல, உலகம் அல்ல. நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம் எல்லாம் ஒன்று மாத்திரம் தான் இருக்கணும். அது நித்திய ஜீவன், அது பரலோகம். இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல. அந்த நாட்களில் சொல்லுவாங்க, இதெல்லாம் வாடகை வீடு, நிரந்தரமான வீடு அங்கே தான் இருக்குது அப்படின்னா. ஆமென். இது வாடகை. பூமிக்குரிய இந்த கூடாரமானது அழிந்து போகக்கூடிய ஒன்று, அழியாதவைகள் பரம காணனாகிய பரலோக ராஜ்யம். அந்த பரலோகத்தை நாடுகிறவர்கள், பரலோகத்தை விரும்புகிறவர்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமானால் அந்த செடியோடு இணைக்கப்பட வேண்டும். அந்த செடியோடு இணைக்கப்பட வேண்டுமானால் நமக்குள் இருக்கிற பகைகள், விரோதங்கள், பொறாமைகள், சச்சரவுகள், பெருமைகள், மேட்டிமைகள், அகங்காரங்கள் எல்லாமே அழிய வேண்டும், எல்லாமே ஒடிணும். நான் யார் தெரியுமா? இருக்கக்கூடாது. என் குடும்பம் எப்படி தெரியுமா? சுத்தமாக அழிஞ்சு போனோம். குடும்பம் இல்லைங்க, அந்த எண்ணம். அல்லேலூயா. என்ன பாஸ் குடும்பத்தை அழிஞ்சு போனோன்றாரு, அப்படி ஒரு மாதிரி பார்க்கறத பார்த்தா பயமாந்து எனக்கு. ஆனால் தான் சொல்கிறேன், அந்த எண்ணம். எல்லா மேட்டிமையான எண்ணங்கள், எல்லா காரியங்களும் அடிந்து ஒடிந்து இந்த 2025 இயேசு நாமத்தினால ஒரு கட்டு கட்டி, பின்னாடி இருக்கிற கூவாத்துல போட்டால் தண்ணி இல்லை, ஓடும். எந்த ஆற்றுல தண்ணி இல்லை, இப்போது கடலில் தான் போய் கொண்டு போய் போடணும். எங்கே மெரினா பீச்சு போகலாம், மூட்டை கட்டிட்டு. அல்லேலூயா. இவைகளெல்லாம் இன்றைக்கு 2025 கூட ஒழிந்து போகணும், ஒழிந்து போகணும். அப்போதான் நாம் தேவனோடு, இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு உண்டு. அதுக்காக தான் ஆண்டவர் 5வது வசனம் சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கனிகளை கொடுப்பான். இல்லை அப்படியே போட்டுக்குதாங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பான். கனி கொடுக்க முடியும், ஒரு ஒருத்தர் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கறதுல மிகுந்த கனி, மிகுந்த கனி. என்னையெல்லாம் அவள் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நாம் என்ன செய்யணும்னா ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும், ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் ஓமையாக சொன்னார். ஓமையாக சொன்னார், ஒருத்தன் மணல் மேல் வீட்டை கட்டினா, ஒருத்தன் கற்பாரின் மேல் கட்டினா. மணல் மேல் கட்டப்பட்டவனுடைய வீடு மழை அடைத்து, பெருமழை வந்து, காற்றடித்தது, புயல் அடித்தது. அப்போ என்ன ஆச்சு? அது நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, மெரினா பீச்சு போகும்போது வீடு கட்டுவாங்க பசங்க, அது மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கற்பாறையின் மேல் கட்டப்பட்டவனுடைய வீடு, அது என்ன புயல் அடித்தாலும், அலை மோதினாலும், பெருமழை பெய்தாலும், காற்றடித்தாலும், பெருவளம் வந்தாலும் அது நிலையாமல் அசையாமல் இருந்தது. ஏன்? நம்ம சப்ஜெக்டுக்கு சொல்கிறோம். ஏன்? அவன் செடியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறான். இப்போதான் சொல்லணும், அதை அவன் செடியோடு கூட இணைக்கப்பட்டுறான். ஏன்னா இந்த செடி என்பது யார்? கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவனுடைய வீடு என்றைக்கும் நிலை நிற்கும். அல்லேலூயா.
கிறிஸ்துவோடு கூட கட்டப்பட்ட நிலைத்திருக்கிறவனுடைய வீடு அது நிலைத்திருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன? காற்று, மழை, புயல் அப்படி சோர்ந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துட்டாலே போதும், ஆண்டவரும் வேணாம் இயேசுவும் வேணாம், என்ன போயிடுவாங்க, பின்மாற்றம் அடைஞ்சிருவாங்க. நிறைய பேர், எனக்கு தெரியும், நிறைய பேர் பின்மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. அது அல்ல, என்னதான் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன அவமானங்கள் வந்தாலும், நிறைய தலைகுனிவே ஏற்பட்டாலும் என் அப்பன் இயேசுவினுடைய சமூகத்தை விடாமல், ஆண்டவருடைய பிரசன்னத்தை விடாமல், எப்பொழுதும் அவரை விடாமல் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கணும். நாங்கள் போன சபையில் ஒரு சகோதரி தெரியும், ஆண்டி தெரியும், அவங்க பேர் கூட மறந்து போச்சு, கமிஷனர், அவங்க ஒய்ஃபு, மனைவி. கடைசி மட்டுமே நீங்கள் கவனிங்க, ரொம்ப பணக்காரங்க தான் அந்த நாட்களில். அவங்க தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தீர்மானம்? நான் என்ன வியாதி வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன், நான் வீட்டிலே சாவேன் அப்படின்னு. அந்த தீர்மானத்தில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஆமென். எவ்வளோ பிரயாசப்பட்டவங்க எல்லாரும் சொன்னாங்க, நான் கூட சொன்னேன் போய் வீட்டுக்கு, எல்லாரும் சொன்னாங்க, நோ, நான் எடுத்த தீர்மானத்தை நான் உறுதியாக இருப்பேன், செத்தா நான் ஆண்டவரோடு கூட நான் இருக்க போகிறேன், நான் மரிச்சேன்னா ஆண்டவரோடு கூட இருக்க போகிறேன், இருந்தால் உங்களோடு கூட இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போகாமே சீக்காக இருந்து செத்துட்டாங்க. அவங்களாம் ஜீவனுள்ள சாட்சிகள். ஏன்னா ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டாங்க. அதை விட்டு பின்மாற்றம் அடைய வேண்டிய ஒரு நிலை வரலை, அவங்களுக்கு நிலை வரலை. அதான் கவனிங்க, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா அந்த தீர்மானத்தில் உறுதியாய் நிலைத்திருங்கள். அந்த தீர்மானத்தில் உறுதியாய் நிலைத்திருங்கள். அப்போ தான் ஆண்டவர் அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த கனிகள் எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட கனிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நிறைய காரியங்கள் இருக்கிறது, கனி கொடுப்பது, கனி கொடுக்காமல் இருக்கக்கூடியது, இதெல்லாம் அப்படியெல்லாம் நிறைய காரியங்களை பேசலான்னு இருந்தால் நேரம் இல்லை. 2 கனிகளை தான் ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில். 2 விதமான கனிகள். ஒன்று, நல்லா கவனிங்க, ஒன்று நம்முடைய சாட்சியின் நிமித்தம் மற்ற ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வருகிற புதிதாய் வருகிற ஆத்துமாக்கள், நம்முடைய சாட்சி நிமித்தம் புதிதாய் வருகிற ஆத்துமாக்கள் என்கின்ற கனிகள். ஏன்னா சீஷர்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்க மட்டும் எதுவுமே பண்ணலை, செத்துட்ட பிற்பாடு எல்லாருமே ஆண்டவருக்காய் சாட்சிகளாக இருந்தார்கள். கிறிஸ்து உண்மையாகவே உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பது நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன சாட்சி நிமித்தம் மற்ற புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்தார்கள். பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறான், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு வந்தார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு வந்தார்கள். நிழல்பட்ட மாத்திரத்திலே மனம் திரும்பினார். எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடந்தது. ஆக முதல் கனி நம்முடைய சாட்சி தான். நம்முடைய சாட்சி நிமித்தம் மற்றவர்கள் உள்ளே வர வேண்டும். நாம் வசிக்கிற இடமா இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், நாம் எங்கு செல்கிறோமோ அந்த இடத்தில் எல்லாம் தேவ பிரசன்னம் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும்.
எங்கே நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம் இல்லை? கொஞ்சம் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன், நம்ம வெளிப்படுத்துகிறோமா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. இங்கே சென்ட்ரல் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், 7-10 பீச் ட்ரெயின் போகிறோம். அதில் இடம் கழிச்சு உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, திடீர்னு ஏதோ பக்கத்தில் யாரோ ஃப்ரெண்டு வந்தாங்கன்னு, என்னையோ ஒரு 10 வருஷம் இருக்க ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறது அப்படி எழுந்துட்டு உடனே டப்புக்குன்னு உட்காந்துவான். எப்பவுமே ட்ரெயினில் பார்த்தீங்களா? அப்படி உட்காந்துட்டான்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா, சண்டை போடுவீங்களா? தேவனோடு இணைக்கப்பட்டவன் சும்மா இருப்பான். கிறிஸ்துவோடு இணைக்கப்படாதவன் நீ எப்படி உட்காரலாம், இல்லாத வீராப்பழம் காமிப்பாங்க. அப்போதான் ஆமாவா இல்லையா? ஜெசன் நம்ம சூப்பர் ஒத்துக்கிறாமா, ஆமாம் கரெக்ட் அப்படின்ட்டான். இல்லை இல்லையா? சரி, அது கூட போட்டோம். ரேஷன் கடைக்கு போகிற 6000 ரூபாய் இப்போ கொடுக்குறாரு மு.க. ஸ்டாலின். 6000 ரூபாய் கொடுக்குறாரு. தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு 6000 ரூபான்னு. அங்கே நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா? பிரதிபலிக்கிறோமா? இப்படி ஒரு சின்ன சின்ன காரியங்கள் தான் நாம் எவ்வளவு தவறுகளை செய்கிறோம். அப்போ அவங்க சொல்லுவோம், ஒரு சில இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவளா? பேசுகிற பேச்சுகள், நம்முடைய கிரியைகள், நம் நடக்கிற நடக்கைகளை பார்த்து ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. சகோதரி சகோதர, ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. விட்டு கொடுப்போம், எல்லாத்தையும் விட்டு கொடுப்போம். ஆகவே நம் நிமித்தமாய் மற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வரணும். அதான் முதல் கனி. முதல் கனி இது என்ன கனி? சாட்சியின் கனி. இது என்ன கனி? சரீர பிரகாரமான கனி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் சாட்சிகளாயிருக்கிறோம். ஏன்? அப்போஸ்தலர்கள் சாட்சிகளாயிருந்தார்கள், கிறிஸ்துவுக்கு அவர்கள் சாட்சிகளாயிருந்தார்கள். நாம் சாட்சிகளாக இருப்போமானால் நான் நிச்சயமாக நம்புகிறேன், 26வது வருஷத்தில் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுத்தீங்கன்னா நம்முடைய சபை முழுவதுமாய் பெருகும். இப்படிப்பட்ட காலியான இடங்கள்லாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் இப்படி இருந்து பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் தீர்மானங்கள், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பகுதியில் நிறைய தீர்மானங்கள் எடுக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த தீர்மானங்களை நீங்கள் எடுப்பீர்களேயானால் 2026 200 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க. சந்தோஷம் இல்லைல்ல? சந்தோஷம் இல்லைல்ல? அப்படி 200 பேர் உள்ள வந்துட்டாங்கன்னா அங்கே நம்மளுக்கு இடம் இல்லாமல் போயிட்டோம். ஆமாவா இல்லையா? 200 பேர் சப்போஸ் உள்ளே வந்தாங்கன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்காக லாரி வச்சு ஆளை கொண்டு வந்து சேர்க்குற ஆள் நம்ம இல்லை. இன்றைக்கு நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட ஒரு தீர்மானங்களை நீங்கள் எடுப்பீர்களேயான், நான் இனிமேல் தேவனோடு இணைக்கப்பட்டவனாய், தேவனில் நிலைத்திருக்கிறவனாய் நான் இருப்பேன், அவரில் நிலைத்திருக்கிறவனாய் இருப்பேன். அப்படி இருந்தால்தான் நான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ரெண்டாவது என்னன்னா, கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டுள்ளது போல, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்புணம், சாந்தம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஒன்றுமில்லை. இவ்வளோதான் சத்தமாக வாலி பசங்க. நான் தூங்கியிருந்த மதியம் அட 4 பேர் தான் இருப்பாங்க. எவ்வளோ சத்தம் இருந்தது. அந்த தூக்கத்தில் எழுந்துட்டேன். நான் எழுந்து துடிச்சு முடிச்சு, நம்ம பைபிள் படிக்காம ஏன் சும்மா சத்தம் பண்ணிங்கன்னா, இல்லை பைபிளை பற்றி தான் பேசியிருந்தோம். நம்ம தூக்கத்தில் எதுவும் கேட்கலையே.
ஆமென். ஆனால் இப்போ சொன்னால் சத்தம் வரல. சொல்லம்மா, இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. எந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கூட வேஸ்ட். ஏன்னா இது ரொம்ப பிரமாணம், இது தெய்வீக பிரமாணம். இந்த பிரமாணம் தான் கிறிஸ்துவை நீங்கள் பாருங்கள், 3.5 வருஷத்தில் இவ்வளவு உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கமாய் உண்டாகி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான். ஏன் தெரியுமா? இவருடைய பிரமாணமே வித்தியாசம். கிறிஸ்துவனுடைய பிரமாணமே வித்தியாசமான பிரமாணம். இன்னைக்கு நிறைய கட்சிகள் கொள்கை இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நாம் கொள்கையோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன சிரிக்கிறீங்க? நாம் கொள்கையோடு கூட. இது பிரமாணம். என்ன பிரமாணம்? அன்பு, சந்தோஷம், பொறுமை மட்டும் கிடையாது. அதுதான் முக்கியம். நீங்கள் நான் பொறுமையாக இருக்கேன் சொல்லுவாங்க நிறைய பேர். நான் பொறுமையாக எவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கு. பொறுமைன்னா எது தெரியுமா? நீடிய பொறுமை. அது அப்படி தான் வாசிக்கும். நீ மூச்சு போயிடணும் உனக்கு. அல்லேலூயா. நீடிய பொறுமை, அதனுடைய அளவு அதுதான், நீடிய பொறுமை. அப்படின்னா நீங்கள் அடித்தாலும் மிரட்டினாலும் என்ன பண்ணாலும் நாம் பொறுமையாக இருக்கணும். தயவு, நற்குணம். இந்த 2 கனிகளை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒன்று சரீர பிரகாரமான கனி, அது என்னன்னா நாம் சாட்சியின் கனி. 2வது ஆவியின் கனி. இந்த 2 தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த 2ஐயும் நாம் எப்படி கொடுப்போமானால், நல்ல கவனம். இப்போ பாருங்க, திராட்சை செடி இயேசு கிறிஸ்து. ஒரு நிமிஷம். திராட்சை செடி இயேசு கிறிஸ்து, கொடி நாம் தான், சீஷர்கள் நாம். அப்போ நாம் இந்த திராட்சை செடியில் இணைக்கப்பட்டுவோமானால் அப்போ நமக்கு எந்த சுபாவம் வரும்? எந்த சுபாவம் வரும்? செடியுடைய சுபாவம் வரும். அப்போ செடி யாரு? இயேசு. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் உங்களுக்குள்ள நமக்குள்ள கண்டிப்பா வரும். ஆமென். அவர் அடிக்கிறாங்க. ரோமர்கள் ரொம்ப மோசமானவங்க. இருக்கிற சாம்ராஜ்யத்தில் ரொம்ப மிகப்பெரிய கொடுமையான சாம்ராஜ்யம் அசிரிய சாம்ராஜ்யம், 2வது ரோம சாம்ராஜ்யம். ரொம்ப கொடுமை. இஸ்ரேல் நீங்கள் வாசித்து பாருங்கள், ரொம்ப கொடுமையான சாம்ராஜ்யம். ரோமர்களுடைய சட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கொடுமையாக இருக்கும். அடிக்கிறாங்க, ஒன்றும் பேசவே இல்லைங்க. அவருடைய முதுகு உழுத நிலம் போல மாறினதான். அவர் நினச்சிருந்தான்னா, என்னடா பண்ணுற, ஒரே ஒரு என்னது மாயஜாலம் மாதிரி ஒரு வார்த்தை புஷ்ஷுன்னு பண்ணான்னா எல்லாம் காணாமல் போயிட்டுருப்பான். அதுக்கு அப்படியே ஒப்பு கொடுத்தேன். அடிக்கிறியா அடி, சாப்பிட்டுட்டு அடிக்கிறான். கடைசியில் கூட தொங்கி கொண்டிருக்கிறான். இவன் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள என்ன சொல்றாரு? திராணி இல்லை, வக்கு இல்லை, துப்பு இல்லை. இதெல்லாம் கேட்டிருக்கோம்ல. துப்பு இல்லை. அப்படிப்பட்ட கொடுமையான வார்த்தைகளை சொல்லினாலும் என் ஆண்டவர் அவரை குறித்து வேதம் சொல்வது, அவரோ வாய் திறவாதிருந்தா அந்த குணம் இந்த கொடியில வந்துடும். கை தட்ட முடியாது, கை தட்ட முடியாது. அப்ப நாம் இணைக்கப்பட்டுட்டோம்னா கிறிஸ்துவனுடைய குணம் நமக்குள்ளே வந்துவிடும். அப்பதான் கனி கொடுப்போம். அந்த குணம் வருகிறதா, வந்திருக்கிறதா? வரலைன்னா நீங்கள் இன்னும் இணைக்கப்படலை.
அப்போ இணைக்கப்படலைன்னா நீங்கள் இன்னும் தோட்டத்தில் சரியாக இல்லைன்னு அர்த்தம். அந்த தோட்ட வேலைக்காரனுக்கு சரியாக கீழ்ப்படியலைன்னு அர்த்தம். அப்போ நாம் என்ன செய்யணும்? தோட்டத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாதுகாப்புக்குள்ளே வந்து நாம் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவிசாய்த்து நாம் கீழ்ப்படிவோமானால் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணும். ஆண்டவரே, எல்லாம் முழங்கால் படிடுவோம். ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் உம்மிலே நிலைத்திருக்கவில்லை, ஆனால் இன்றையிலிருந்து நான் நிலைத்திருக்க தீர்மானிக்கிறேன். அப்போதான் நான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும், மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாருமாய் வாய்களை திறந்து ஒரு நிமிடம் நீங்க தீர்மானம் எடுத்துருங்க. நான் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு சுத்திகரிப்பு அவசியம், சுத்திகரிப்பு அவசியம். ஆண்டவரே, சுத்திகரிப்பு அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தெய்வமே, உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும், உம்மில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலைத்திருந்தால் தான் மிகுந்த கனிகளை நாங்கள் கொடுக்க முடியும். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் உம்மனமே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் உம்மனமே. உமக்கை ஸ்தோத்திரம், உமக்கை ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கை ஸ்தோத்திரம், உமக்கை ஸ்தோத்திரம், உமக்கை ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கை ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். ஆமென், 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 ஆமென். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டுமானால் எங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு அவசியம் என்று நாங்கள் இந்த நாளிலே கேட்டோம். நீர் பேசினீர். அதே போல ஒவ்வொரு பகுதிகளிலும் நாங்கள் எடுக்கிற தீர்மானங்களிலே நிலைத்திருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை என் ஆண்டவர் கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் கொடுத்து எங்களை உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளைக்கு காலை ஆராதனை மற்றும் நாளை மாலை ஆராதனை முழுவதுமாய் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.